வணக்கம். சனி பிரதோஷத்தின் சிறப்பு. நித்திய பிரதோஷம், பட்ச பிரதோஷம், மாச பிரதோஷம், மகா பிரதோஷம், பிரளய பிரதோஷம் என்று 5 வகையாக பிரதோஷத்தை பிரித்துள்ளனர். பிரதோஷம் என்றால் அனைத்து குற்றங்களும் பாவங்களும் சிவபெருமானால் பொறுத்து மன்னிக்கக்கூடிய காலம் என்று பொருள். ஜாதகத்தில் ஏதாவது குற்றங்கள் இருந்தால் திருமண தடை, புத்திர பேரின்மை, கடன் போன்ற கஷ்டங்கள் ஏற்படுகின்றன. பிரதோஷ விரதம் இருந்தால் சிவன் ஜாதக குற்றங்களை போக்கி நன்மை அளிப்பார். நம் முற்பிறவிகளில் செய்த பாவங்களினால் எத்தனையோ இன்னல்களும் ஆளாகின்றோம். பிரதோஷ விரதம் இவற்றிலிருந்தும் நம்மை காக்க வல்லது. தினமும் மாலை சூரிய அஸ்தமனத்திற்கு முன்பு 24 நிமிடங்கள், பின்பு 24 நிமிடங்கள் ஆக 48 நிமிடங்கள் பிரதோஷ காலமாகும். இது நித்திய பிரதோஷம். வளர்பிறை திரயோதசி திதி மாலை பொழுது பட்ச பிரதோஷம் ஆகும். தேய்பிறை திரயோதசி மாலை பொழுது மாச பிரதோஷம் ஆகும். சனிக்கிழமையன்று தேய்பிறை திரயோதசி திதி வருவதுதான் மகா பிரதோஷம் என்று குறிப்பிடப்படுகிறது. இதனை சனி மகா பிரதோஷம் என்றும் கூறுவர். தேவர்கள் பார்க்கடலை கடைந்த பொழுது ஏற்பட்ட விஷத்தை சிவபெருமான் தாமே உட்கொண்டு உலகை காப்பாற்றிய நாள் இது. மற்றைய பிரதோஷங்களில் உபவாசம், அதாவது சாப்பிடாமல் இருக்க இயலாதவர்கள் சனி பிரதோஷத்தன்றாவது உபவாசம் இருந்து சிவபெருமானை வழிபட்டால் எல்லா குற்றங்களும் பாவங்களும் நீங்கி சகல நன்மைகளும் உண்டாகும். மேலும் விவரங்களுக்கு எங்களது சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும். நன்றி.